ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சோழ நாட்டு திவ்ய தேசம் பாகம் 37 திருவிண்ணகர். ஒப்பில்லாத மகா அதிசயம். இந்த கோயிலின் மிகப்பெரிய ஆச்சரியமே இங்கு பெருமாளுக்கு படைக்கப்படும் எந்த பிரசாதத்திலும் உப்பு சேர்ப்பதில்லை. மார்க்கண்டேய முனிவரின் மகளான பூமாதேவியை மணந்தபோது என் மகளுக்கு உப்பு போட்டு சமைக்க தெரியாது என்று முனிவர் சொல்ல, பெருமாளோ உப்பு இல்லாமலேயே நான் உணவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். பிரியாத தம்பதிகள் பெண்களுக்கு முக்கியத்துவம். பொதுவாக மற்ற கோயில்களில் உற்சவர் புறப்பாட்டின் போது பெருமாள் மட்டும் தனியாகச் செல்வார். ஆனால் இங்கே பெருமாள் எப்போதும் பூமாதேவி தாயாருடன் இணைந்தே வீதி உலா வருவார். தாயாரை பிரியாத பெருமாள் இவர். தம்பதிகள் ஒற்றுமையா இருக்கணும்னா இங்க வந்து ஒரு முறை தரிசனம் பண்ணுங்க. பிரிந்த குடும்பங்கள் ஒன்னா சேரும். மார்க்கண்டேயரின் தவம் சிரவண தீபம். ஒவ்வொரு மாதமும் வரும் திருவோணம் நட்சத்திரம் இங்கே மிக விசேஷம். அன்று ஏற்றப்படும் சிரவண தீபம் பார்ப்பது கோடி புண்ணியம் தரும். இங்கே வந்து வேண்டிக் கொண்டால் தீராத உடல்நல பிரச்சனைகளும் ஜாதக ரீதியான தோஷங்களும் உடனே நீங்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. உப்பில்லாத சாப்பாட்டை சந்தோஷமா சாப்பிடுற எங்க ஒப்பிலியப்பன், திருப்பதி ஏழுமலையானுக்கே அண்ணனா இருக்கிற அந்த பரந்தாமன், மனைவியை ஒரு நிமிஷம் கூட பிரியாத அந்த திருவிண்ணகர் நாயகனை ஒரு முறை வந்து தரிசனம் பண்ணுங்க. உங்க கஷ்டம் எல்லாம் உப்பில்லாத பண்டம் மாதிரி காணாம போயிடும். அடுத்த பகுதியில 38வது தலம் பத்தி பார்க்கலாம். இது போன்ற ஆன்மீக பயணங்களுக்கு ரங்கா ஹாலிடேஸை தொடர்பு கொள்ளவும்.